தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அடுத்த படி முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். வாசிப்போம் எபேசியர் 1:13. நீங்களோ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன போடப்பட்டீர்கள்? முத்திரை போடப்பட்டீர்கள், சீல் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. சரி, எதை முத்திரை போட்டார்? இங்கே முத்திரை போடப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தை நம்முடைய வெளிப்புறமான தோற்றத்தை குறித்து பேசவில்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆவி மனிதனை அல்லது உள்ளான மனிதனை அல்லது கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற அந்த புதிய மனுஷனை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? முத்திரை போட்டிருக்கிறார். பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எந்த அளவுக்கு புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு வாசித்தீங்கன்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே. யார் இருக்கிற வண்ணமாகவே? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, அந்த புது சிருஷ்டியில் பழுதுன்றதே கிடையாது. ஏன் அந்த புது சிருஷ்டியை முத்திரை போட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், நீ உள்ளான பூரண அழகுள்ளவள் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிற அளவுக்கு நம்முடைய ஆவி மனிதன் பழுதற்றதாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த புதிய சிருஷ்டியில் தேவனுக்கு முன்னாடி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த புதிய சிருஷ்டியில் கரை திரை முதலானவைகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெய்வத்துவத்தின் பரிபூர்ணங்கள் எல்லாம் அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா சகலவித ஆசீர்வாதத்தினாலும் அந்த உள்ளான மனிதன், ஆவி மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு காலத்தில் சாபத்தில், தரித்திரத்தில், வறுமையில் கிடந்த இந்த மனிதனை கடவுள் ரட்சித்து இன்றைக்கு ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டி கழிச்சு பார்த்தா ஆவி மனிதனில் எதிலையுமே குறையில்லாதபடிக்கு புதிதாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி புதிதாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த ஆவி மனிதனை என்ன பண்ணியிருக்கிறாரு? முத்திரை போட்டு இருக்கிறார். என்னுடைய முதலாவது பாயிண்ட்டு, எதை முத்திரை போட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய ஆவி மனிதனை முத்திரை போட்டிருக்கிறார். ரெண்டாவது,